ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனரும் தன்னோட நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுற இடத்துல எல்லாருமே ஸ்டக்காக இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் ஏன் என் ப்ராடக்ட் வாங்க மாட்டேன்றாங்க, நான் கஸ்டமர்ஸ்க்காக இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள மிகப்பெரிய டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்காக தான் இன்னைக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது நான் ஜஸ்ட் சொல்லலைங்க, சஞ்சய் அரோரா அப்படின்ற பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு ஹிந்தி பாட்காஸ்டில் முக்கியமான பிராண்ட்ஸ்லாம் எப்படி ஒரு இமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு எப்படி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஸ்மெல், ஒரு கம்பெனி ஸ்மெல்லை மட்டும் யூஸ் பண்ணியே $1 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. மூணாவது சிம்பிளான டேஸ்ட் ப்ளஸ் ஒரு சவுண்டை யூஸ் பண்ணி $1 பில்லியன் சிப்ஸ் கம்பெனிலாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் கிடையாதுங்க, ரொம்ப சாதாரணமான இல்லைன்னா ஒரு அன்ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ். ஆனால் அவங்க யூஸ் பண்ண சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் கஸ்டமர் அவங்ககிட்ட ரிப்பீட்டட் பையர்ஸாக மாற்றிருக்கு. இந்த வீடியோவில் எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் அந்த சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணாங்க, அது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ரோஹினி ஸ்ரீ. ஒவ்வொரு ஸ்மால் ஆண்டர்பிரனியர்ஸும் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸும் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சேனல் மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜியை கடைசியில சொல்ல போறேன். முதல்ல நம்ம பார்க்க போறது சப்கான்ஷியஸ் மைண்ட். ஒவ்வொரு பிராண்டும் அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணல, உங்க சப்கான்ஷியஸ் பிராண்டை எப்படி அவங்க ப்ராடக்ட்டை பை பண்ண வைக்கிறதுக்காக டிசைட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். நீங்க மேகி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல லான்ச் ஆகும் பொழுது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும் அது ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட் ஒன்றும் கிடையாது. மேகியில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை யாருமே ஆக்சுவலி ரியலா அந்த இன்கிரீடியன்ஸோட விளைவு தெரிஞ்சா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ப்ராடக்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டே டாமினேட் பண்ணதுக்கு அவங்க யூஸ் பண்ண ரெண்டே எமோஷனல் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஆட்லயே கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு அம்மா கிட்ட குழந்தை எனக்கு பசிக்குது சீக்கிரமா வேணும்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சொல்லிட்டு அவங்க சமைச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தோடனே அந்த குழந்தை ரொம்ப திருப்தியா அதை சாப்பிட்றத அந்த மொமெண்ட்டை ரொம்ப என்ஜாயபிளா அந்த ஆட்ல காமிச்சிருப்பாங்க. அவங்க மேகி ப்ராடக்ட்டை விற்கலங்க, அந்த குழந்தை கேட்ட விஷயத்த அவங்க அம்மா கொடுத்த உடனே அந்த குழந்தை எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுது அப்படின்ற மொமெண்ட்டை தான் செல் பண்ணாங்க. இதே மேகியோட இன்னொரு ஆட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ல என்ன பண்ணுவாங்க, நைட்ல ஹாஸ்டல்ல நிறைய பசங்க சேர்ந்துட்டு பசிக்குது இப்போ எந்த கடைக்கும் போக முடியாது அப்படின்னா டோன்ட் வரி சொல்லிட்டு அந்த மேகியை சமைச்சு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன விஷயம் செல்லாச்சு அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கிற அந்த மொமெண்ட் தான் செல்லாச்சு. இப்போ அந்த விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணதுனால ப்ராடக்ட் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்தியா முழுக்க பல வருஷமாக மேகி மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுச்சு. இதே உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேக் ஷாப்போ பேக்கரி ஷாப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா கேக்கை காமிக்காதீங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியில் கேக் கட் பண்ணும்போது ஒரு சைல்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத காமிங்க. ஒரு ஆனிவர்சரிக்கு ஒரு கப்பிள்ஸ் கேக்கை கட் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற அந்த மொமெண்ட்டை நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீங்கள் உங்கள் கஸ்டமரில் இருக்க சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாயிடுவீங்க. அதுலேருந்து அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மியூசிக். இந்த மியூசிக்கை யூஸ் பண்ணி லண்டனில் ஒரு ஒயின் ஷாப் ஆக்சுவலி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வைன், அதாவது ஜெர்மன் வைன், பிரெஞ்சு வைன்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸோட வைன்ஸ் அவங்க அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு வினோதமான விஷயத்தை கவனிச்சாங்களாம். என்னைக்கெல்லாம் அவங்க பிரெஞ்சு மியூசிக் போடுறாங்களோ அன்னைக்கு பிரெஞ்சு வைன் இன்க்ரீஸ்டா சேல் ஆகுதான். என்னைக்கெல்லாம் அவங்க ஜெர்மன் மியூசிக் போடுறாங்களோ ஜெர்மன் பேஸ்ட் வைன் எல்லாம் செல் ஆகுதான். பட் இதை கேட்கக்கூடிய மக்கள் கிட்ட இன்னைக்கு ஏன் நீங்க பிரெஞ்சு வைனை சூஸ் பண்ணீங்கன்னா தெரியலையே அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதை 2-3 நாளா அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, பீப்புள் கான்ஷியஸா டிசைட் பண்ணல, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பிரெஞ்சு வைனுக்கு டிராக் பண்றதுக்கு அந்த பிரெஞ்சு மியூசிக் உதவிருக்கு. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்த வைனை விற்கணும்னு நினைச்சாங்களோ அந்த கண்ட்ரியோட மியூசிக்கை டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சு விற்காத வைன்ஸை கூட விற்க வச்சிருக்காங்க. இதுதாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ட்ரோல். இந்தியாவில் கூட அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கஃபே ஷாப் லைக் ஸ்டார்பக்ஸோ இல்ல முன்னாடி கஃபே காஃபி டேல பாத்தீங்கன்னா அவங்க ஆம்பியன்ஸை ரொம்ப காமா வச்சிருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாஃப்ட் மியூசிக் போட்டு
போட்டிருப்பாங்க. அந்த சாஃப்ட் மியூசிக் போடுறதுனால என்ன ஆகும்னா அதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த சேரை விட்டு எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. நீங்க எந்திரிச்சு போகலன்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டா கஃபே ஷாப்ஸ்ல லாங் டைம்ல ஒரு கஸ்டமரை உட்கார வைக்கிறதுக்கான ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. இதை உங்க பிசினஸ்ல நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சலூன் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் வந்த உடனே நீங்க வெறும் சலூன் ஒர்க் பண்ணாங்க, ஒரு சாஃப்ட் மியூசிக் போடுங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வெயிட்டிங் பீரியட் கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ரிப்பீட்டடா உங்க பிளேஸ்க்கு வரத்துக்கு அவங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்க மியூசிக்கே அவங்கள டிராக் பண்ணி கொண்டு வரும். இதே மாதிரி உங்க கிளைண்ட் உங்களை ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்றாங்க, அவங்கள சும்மா உட்கார வைக்காதீங்க. உங்களோட கிளைண்ட் ரூம்ல ஒரு சாஃப்ட் மியூசிக் போட்டீங்கன்னா அவங்க ரிலாக்ஸ்டா உங்ககிட்ட வெயிட்டிங் பீரியட் வரைக்கும் நின்றுட்டு, அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். மூணாவதா நம்ம பார்க்க போறது டேஸ்ட் அண்ட் சவுண்ட். நிறைய ஃபுட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ரிப்பீட்டட் பையர்ஸாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக டேஸ்ட்டில் சில ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அடிட்டிவ்ஸோ ஆட் பண்ணுறது உண்டு. பட் இப்போ கவர்மெண்ட் வந்து அதை பண்ணக்கூடாது, அதோட ரேஷியோ ரொம்பவே ட்ரெமெண்டஸாக ரெடியூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எப்படி இந்த ப்ராடக்டை பை பண்ண வைக்கிறதுக்குன்னு யோசிச்ச போது தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சவுண்ட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணாங்க. நீங்கள் கூட ரீசெண்டாக ஒரு ஆட்ல பார்த்துருப்பீங்க, ஒரு சிப்ஸை ஒரு செலிபிரிட்டி அந்த ஆட்ல சாப்பிடும்போது கிரன்ச் அப்படின்ற ஒரு சவுண்ட் வரும். அந்த கிரன்ச் சவுண்ட் கேட்ட பிறகு அந்த ஆடை பார்க்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு ஷாப்க்கு போகும்போது அந்த ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கிரன்ச் சவுண்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அந்த சிப்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பையர் வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதுக்காக வாங்குறது இல்லைங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒவ்வொரு பிராண்டும் அவங்கள டிசைட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு இமோஷன்ஸையோ இல்லை ஸ்மெல்லையோ சவுண்டையோ யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஒரு சூப்பர் ப்ராடக்டாக இருக்கலாம், ஆனால் அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டையும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லக்ஸரி பிராண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு பணக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரோலெக்ஸ் வாட்ச்காக 1 இயர் கூட வெயிட் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த டிமாண்டை எப்படி ஒரு பையர் கிட்ட அவங்க கிரியேட் பண்றாங்க. அந்த லக்ஸரி வாட்சஸ் வந்து அவ்வளவு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் அவங்க ஒரு ஸ்கேர்சிட்டி கிரியேட்ஸ் டிமாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. இதை பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். உங்க ப்ராடக்ட் கூட ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்டா இருக்கலாம், ஆனா அந்த ஹை வேல்யூ ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல இருக்கவங்க பீப்புள் எப்படி வாங்க வைக்கிறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, அடுத்த வீடியோல இதை பத்தி பேசலாம். நான் ரோஹிணி, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.